ஃபீவரா இருந்துச்சு உஸ்தாத். பேச முடியல. ஒரே தொண்டை வலியா இருந்துச்சு உஸ்தாத். ஓகே. சரி, எத்தனை பேர் இருக்கும்? ஒன்பது பேர் இருக்கும் உஸ்தாத். நான் ஸ்டார்ட் பண்ணிடுமா? நான் உஸ்தாத். அலீனா, நான் லேப்டாப் வைக்கல, ஃபோன் தான் வச்சிருக்கேன். ம். அதை ஷேர் பண்ண முடியுமா? இல்லை இருக்கு, நானே ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. அது என்ன தெரியல. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு வேர்டு வந்து எல்லாம் கிளியரா சொல்றீங்கன்னா நான் அது யார் சொன்னா அப்படியே சொல்லணும்னு? உஸ்தாத் சொன்னாங்க, உமர் உஸ்தாத் சொன்னாங்க. உஸ்தாத் என்ன சொன்னாங்க? இல்ல, ஆமான்றதுக்கு ஆமா சொல்லக்கூடாது, நாம் சொல்லணும் அப்படின்னு ஓஹோ, சொன்னாங்க. ஆமான்னு சொல்லுங்க, நாம் அப்ப ஆரம்பிச்சது. ஆமா உஸ்தாத். அதுக்கு மேல பேச மாட்டீங்க. இஸ்மி பர்வீன் உஸ்தாத். மாஷா அல்லாஹ். ஆனா அவ்வளோ ஃபீக் ரகபத்தன் கசீரத்தன் பர்வீன். ஆமீன் உஸ்தாத். وأنت تحضر مبكرا في الصف وأنت تجيبين بسرعة لكل سؤال. உஸ்தாத் புரியல உஸ்தாத். في فصلنا نحن نشعر حزنا شديدا إذا سألنا أي سؤال ولا لم يجي أي جواب منكن، ولهذا المدرسون يحزنون حزنا شديدا وأنتن تعرفن هذا صحيح؟ அப்படிதானே பெறுவேன்? கொஸ்டின் கேட்டாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க தானே இந்த கிளாஸ்ல. அந்த வகையில பருவினை பாராட்டணும் இல்ல, டக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் கிளாஸ் இல்லைல்ல. அப்படி இருக்கும்பொழுது யாரோ ஒரு வாய்ஸ் கேட்டாதான் ஒருத்தன் நோக்கி நம்ம பாடம் நடத்துறோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படிதானே பெறுவேன்? ஆமா சார். நாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், எந்த பதிலும் வரலன்னா எப்படி இருக்கும்? ஏதோ செவத்தை பார்த்து பேசுற மாதிரியே இருக்கும் இல்ல. அப்ப அந்த இது இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது இல்ல, ஃபீலிங் இருக்காது. அது ஏன் நம்ம இங்க உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டான்னு தெரியல. அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. ஆமா சார். இதை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பேச மாட்டாங்க. பாடம் நடத்துறதை தாண்டி சரி சரி எப்படியே கிளாஸ் முடிய போகுது. என்ன பருவேன்? சரி, இப்ப நம்ம லாஸ்ட் எதை பார்த்தோம்? அஸ்ஸுலாசியும் மஸீது ஃபீஹி பார்த்தோம் உஸ்தாத். என்ன நுசைஃபா, போன வகுப்புல வந்து சுலாசுல் முஜர்ரத முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சுலாசு மஸீது ஃபீஹி முடிச்சிட்டோம். என்ன நுசைஃபா? அப்போ அபுவாபுல் உசூல்ல சுலாசுல் முஜர்ரது இருக்கு, அப்போ சுலாசு மஸீது ஃபீஹி இருக்கு. அந்த ரெண்டு இது முடிச்சிட்டோம். இப்ப எதை நம்ம பார்க்கணும்? ருபாய் முஜர்ரதும். அதெல்லாம் நல்லா படிச்சீங்களா? புரியுதா? பிராக்டிஸ் பண்ணணும் உஸ்தாத். பார்த்திருக்கோம் சார், நோட்ஸ் எடுத்திருக்கோம். பிராக்டிஸ் தான் பண்ணணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். பிராக்டிஸ் இல்லைன்னா இந்த இந்த பாடம் நமக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது, பயன் இருக்காது. பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத்.
சரி ருபாயில் முஜர்ரது போயிடும். அந்நவு சாணி எல்லாரும் புக் இருக்குல்ல, பிடிஎஃப் இருக்குல்ல. ஆமா உஸ்தாத். சாணி இரண்டாவது வகை. நவ்னா வகை, சாணினா இரண்டாவது வகை. நவ் சாணி ஃபேலுன். அப்படியே மீனிங் சொல்றீங்களா பர்வீன்? யார் வேணாலும் சொல்லுங்க, பர்வீன் இல்ல யாரும் சொல்லுங்க. ஃபேலுன் சுத்தம். உஸ்தாத் படிக்கணும். எது படிக்கணும்? ஆமா அதுல எங்க இருக்கு ஓகே ஓகே சரி. அதுல என்ன இருக்கு? அது ஹெட்டிங் இருக்கு 84வது பக்கம் உஸ்தாத். 84. சரி. அருபாயில் முஜர்ரத். அருபாயில் முஜர்ரத். அதாவது என்ன மீனிங்? ருபாயில் முஜர்ரத் தான் 4 அசல் எழுத்துக்கள் மட்டும். 4 மட்டுமே கொண்ட. முஜர்ரதுனா 4 மட்டுமே, அப்படி 4 எழுத்துக்கள் மட்டுமே, அதாவது அசலான 4 எழுத்துக்கள் மட்டுமே உள்ள ஃபேல். சரியா? ருபாயில் மஸீத் ஃபீஹி 4 எழுத்துக்களும் அதிகப்படியான எழுத்துக்கள் உள்ள ஃபேல். ருபாயில் முஜர்ரத் அதாவது அப்ப அசல் எழுத்துக்கள் சொல்லி பார்த்தா 3 அசல் எழுத்து கொண்ட ஃபேல் இருக்கு, 4 அசல் எழுத்து கொண்ட ஃபேல் இருக்கு. என்ன பர்வீன்? ஆமா இப்ப உஸ்தாத். ஃபேல்ல 2 வகை தான் இருக்கு. ஒண்ணு 3 அசல் எழுத்து கொண்டது அல்லது 4 அசல் எழுத்துக்கள் கொண்டது. 4 அசல் எழுத்து கொண்டது. 3 அசல் எழுத்து கொண்டதுல அதிகப்படியான எழுத்து இருக்கும், அது ஒரு வகை. அது மாதிரி 4 அசல் எழுத்து கொண்டதுல கூடுதல் எழுத்து இருக்கும். ஆனா அடிப்படையிலனா அசல் எழுத்துக்கள்ங்கிற வகையில பார்த்தா 2 பிரிவு தான். ஒண்ணு என்னது? 3 எழுத்துக்களை கொண்டது அல்லது 4 எழுத்து கொண்டது. 2 தான். ஆனா ஆச்சரியமா இருக்குல்ல, இவ்வளவு பேர் மொழியில ஒரு ஃபேலுங்கிறது 2 தான் இருக்கு. 3 அசல் எடுத்துக்கொண்டது, 4 அசல் எடுத்துக்கொண்டது. சரி வாங்க. ருபாயில் முஜர்ரத் அப்படி சொல்லுங்க. ருபாயில் முஜர்ரத் 4 அசல் எழுத்துக்களை மட்டுமே லஹு வஸ்னுன் வாஹிதுன். லஹு அதற்கு ஃபேல் ஒன்றே. லஹு வஸ்னுன் வாஹிதுன் அதுக்கு ஒரு வசன் மட்டுமே உள்ளது. ருபாயில் முஜர்ரதுக்கு எத்தனை வசன்? சுலாசி முஜர்ரதுக்கு 4 வசன் இருக்கு. சுலாசி மஸீத் ஃபீஹி 12 வசன் இருக்கு. அதாவது எடை, வசன் ஆனது எடைன்னு அர்த்தம். ஒரு ஃபேலுடைய கணம் எடை போட்டு நிறுத்துற மாதிரி தான். 4 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ சர்க்கரை, 3/4 கிலோ சர்க்கரைன்ற மாதிரி. என்னது? சுலாசி முஜர்ரதுக்கு எத்தனை எவ்வளவு கணத்தாலான ஃபேல் இருக்குன்னா 8 வகைகளில் ஃபேல் இருக்கு. கணம். புரியுதா நான் சொல்ல வர்றது? அதனாலதான் வசன் சொல்றாங்க. சரி, இதுக்கு பாத்தீங்கன்னா வஸ்னுன் வாஹிதுன் ஒரே ஒரு வசன் தான். ரொம்ப நிம்மதியா போச்சு. என்ன நுசைஃபா? லஹு வஸ்னுன் வாஹிதுன் அது என்ன? பாபுன் வாஹிதுன். வஸ்னுன் வாஹிதுன், பாபுன் வாஹிதுன் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அது பாபுங்கிறது ஒரு கணக்கு, வசனுங்கிறது ஒரு கணக்கு. நான் முதல்ல ஒரு இதுதான். வஸ்னு என்ன வசன்? அது எத்தனை எழுத்து இருக்கு? ஃபஅலல 4 எழுத்துக்கள் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுத்துனா ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, லாம் அவல், லாம் ஊலா, லாம் கலிமா சானி. இது இப்படிதான் சொல்லணும். அதை பிரிச்சு சொல்றதா எப்படி சொல்லணும்? லாம் கலிமா ஊலா, லாம் பாவுல் கலிமா, ஐனுல் ஃபஅலி, லாமுல் ஃபஅலில் ஊலா, லாமுல் ஃபஅலி சானியா. அப்படிதானே சொல்லணும்? சரி, இப்படி 4 எழுத்து இருக்கு. பிஃபத்ஹில் ஃபாயி வ லாமைனி. பிஃபத்ஹில் ஃபாயி ஃபா கலிமாவிற்கு ஃபத்ஹாவை கொண்டும் வ லாமைனி
இரண்டு லாம் இரண்டு லாமுகளுக்கு இன் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க அப்போ. சுக்கூன் இரண்டு லாம் மற்றும் இரண்டு ஃபா கலிமாவுக்கு லாமுக்கும் ஃபத்தஹை கொண்டு. அப்ப இதுல ஃபா கலிமாவுக்கு என்ன ஃபத்தஹ் இருக்கும்? கடைசியில் ஒரு ரெண்டு லாம் வருதுல்ல, லாமுல் ஊலா லாமுல் சானியா, அந்த ரெண்டு லாமுக்கும் ஃபத்தஹ் தான் இருக்கும். பாருங்க, ஃபஅலல ஃப ல ல ல ல ஃபத்தஹ் தானே இருக்கு. ஆமா சுக்கூனுல் ஐனி, ஐன் கலிமாவுக்கு என்ன ஐன் இருக்கும்? கலிமாவுக்கு சுக்கூன் ஐன் இருக்கும். கலிமா சுக்கூன். அப்போ ஃபா மற்றும் இறுதியில் உள்ள இரண்டு லாமுகளுக்கு ஃபத்தஹை கொண்டும், சரியா, ஐன் கலிமா கசரை கொண்டும் அமைந்துள்ள ஃபஅலல என்கிற வசன் ஆகும். எதுக்கு? ருபாயில் முஜர்ரதுக்குரிய வசன், ஒரே ஒரு வசன், ஃபஅலல. யுகாலு லஹு, இதுக்கு சொல்லப்படும் பாபுல் ஃபஅலலதி வல் ஃபிஅலாலி. இதுக்கு பாபு என்னன்னு சொல்லப்படும்? ஃபஅலலத்து ஃபிஅலால் அப்படி சொல்லப்படும். இது மஸ்தர் எப்படி வரும்? ஃபஅலலத்துன்னு சொல்லலாம், ஃபிஅலால் என்று சொல்லலாம். ரெண்டு மஸ்தர் சொல்லலாம், ரெண்டு வகை மஸ்தர் வரும். புரிகிறதா? நாம் உஸ்தாத். அப்ப ஃபஅலல வசன், பாப் என்னது? ஃபஅலலதி ஃபஅலலதி வல் ஃபிஅலாலி. உங்களுக்கு புரியுதா? உண்மையிலே புரிஞ்சுதான் சொல்றீங்களா சும்மா? உஸ்தாத் புரியுது உஸ்தாத். ஆனா மனப்பாடம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் உஸ்தாத். சரி, நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கிறோம் புரியுது உங்களுக்கு இல்ல? புரியுது புரிஞ்சா உஸ்தாத். சரிதான். ஆமா, புரியாம சரி. நஹு, இதுக்கு உதாரணம் சொன்னா எது? தஹரஜ. தஹரஜ அதோடைய பாபு மஸ்தர் எப்படி சொல்லலாம்? தஹரஜத திஹராஜ்னு வரும். அத ஃபஅலலத்து ஃபிஅலாஜ். புரிகிறதா? புரியுது, சரி வாங்க. தஹரஜ இது என்னது? ருபாயில் முஜர்ரது. இது நீ தஹரஜ 4 ஃபேல பார்த்த உடனே 4 எழுத்து பார்த்துட்டு இது என்ன ஃபேல்னு குழப்பிடக்கூடாது. ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சுலாசி முஜர்ரது மஸ்ஜித் ஃபியாது, 3 அசல் எழுத்து ஒரு எழுத்து கூடுதலா உள்ளதா, இப்படி போயிடக்கூடாது. ஃபஅலலங்கிற இந்த டைப்ல வந்தாலே ருபாயில் முஜர்ரது நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஏன்னா சுலாசி மஸ்ஜித் ஃபில ஃபஅலல வசல்ல எந்த ஃபேலும் வராது. வருது அப்படி? இல்ல உஸ்தாத். வருது இல்ல? அக்ரம் எல்லாம் வருது. அக்ரம ஃபஅலல மாதிரி தானே வருது இல்ல? அக்ரமவா? அஃஅல. சரி வாங்க. தஹரஜ. ஃபஅல உஸ்தாத். தஹரஜ இது ருபாயில் முஜர்ரதுடைய வசன், சரியா? தஹரஜ என்ன அர்த்தம்? தஹரஜனா தஹரஜ ஸைதுல் ஹஜர, அதாவது ஸைத் வந்து கல்ல என்ன செஞ்சான்? உருட்டினான். அதாவது ஸைது கல்லை உருட்டினான். இந்த மீனிங்ல இது என்னன்னு புரிஞ்சுக்கீங்க? இத மீனிங்கால் ரெண்டா பிரிதுல ஃபேல். அப்ப இது என்ன மீனிங்? முத்தஅத்தி, அப்படிதானே? உருண்டான் அப்படின்னு வந்தாதான் என்னது? லாசிம். உருட்டினான் சொன்னா முத்தஅத்தி. சரி, அப்ப ஃபஅலல அதுக்கு உதாரணம் தஹரஜ. நீங்க ஃபஅலலவும் கூட உதாரணம் சொல்லலாம். ஃபஅலல யுஃபஅலிலு ஃபஅலலன், யுஃபஅலில் ஃபஅலலத்தன் ஃபிஅலாலன் யுஃபஅலிலு. இருந்தாலும் வேற ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்குமேன்றதுக்காக போடுறாங்க இல்ல. எல்லாத்தையும் ஃபஅலல் ஃபஅலன் பண்ணா வாய் ஒரு மாதிரி ஆடி இல்ல. சரி, தஹரஜ உருட்டினான். யுதஹிரிஜு சொல்லுங்க. யுதஹிரிஜு உருட்டுவான். தஹரஜத்தன் திஹ்ராஜன் உருட்டுதல். முதஹிரிஜுன் உருட்டக்கூடியவன். உருட்டக்கூடியவன். உருட்டப்பட்டான். உருட்டப்பட்டான். யுதஹரஜு உருட்டப்படுவான். தஹரஜத்தன் திஹ்ராஜன் உருட்டப்படுதல். முதஹரஜுன் உருட்டப்படக்கூடியவன். தஹ்ரிஜ் நீ உருட்டு. அவன் உருட்டட்டும். யுதஹ்ரஜ் அவன் உருட்டப்படட்டும். நீ உருட்டுங்கிறது வந்து இப்ப நார்மலா இப்ப வேற ஒரு அர்த்தத்துல சொல்றாங்கல்ல. இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. உருட்டு. சரி, அதுக்கு இப்படிதான் சொல்றாங்க போல. சரி, அடுத்த நஹ்யு லா துதஹ்ரிஜ். நீ உருட்டாதே. லா யுதஹ்ரிஜ்
அவன் உருட்ட வேண்டாம். லா யுதஹ்ரஜ். அவன் உருட்டப்பட வேண்டாம். சரியா? அப்ப தஹ்ரஜுக்கு என்ன அர்த்தம்? கீழே போறாங்க பாருங்க. ஒவ்வொன்றுக்கு கீழே அர்த்தம் போட்டிருப்பாங்க. அல்லுகத்து தஹ்ரஜரு. அது என்னது? கல்லபஹு வஅதஹரஹு அலா நஃப்ஸிஹி. على نفسه نفسي متتابع في حضور فانقلب. நெக்ஸ்ட் வாங்க. ருபாயில் மசீது ஃபீ. அப்ப ருபாயில் முஜர்ரதுக்கு ஃபஅலங்கிற ஒரே ஒரு வசன் தான். அடுத்து ருபாயில் மசீது ஃபீ. இப்ப 4 எழுத்து அசல் எழுத்துக்களும் அதிகப்படியான எழுத்துக்களும் கொண்ட زائدا வகை. எழுத்துக்களும் கொண்டது. ருபாயில் மசீது ஃபீஹி பிஇத்திபாரி அததில் ஹர்ஃபி ஸாயிது ஃபீஹி நவ்ஆன். சொல்லுங்க மீனிங். ருபாய் மசீது ஃபீஹி எழுத்துக்களின் எண்ணிக்கையை கொண்டு. இருங்க ஹலீனா. பர்வீன், முசைஃபா, ஹலீனா அல்லாத வேற ஏதாவது ஒரு குரல் யாரா சொல்லுங்க பாப்போம். வேற யாராவது சொல்லுங்க. நாம்ங்கிற வார்த்தையாவது சொல்லுங்க. அந்த 3 பேரை தவிர வேற யாராவது சொல்லுங்க. ஹலீனா பாத்தீங்களா? குரலே வர மாட்டேங்குது. ஒருவேளை இருக்கிறாங்களா இல்ல சும்மா கிளாஸ்ல அவங்க அட்டன் பண்ணிட்டு வேற வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, அவங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு டீச்சர் ஆகி அவங்க ஸ்டூடெண்ட் இதை விட மோசமா இருக்கணும். பேசவே கூடாது. இப்படி எல்லாம் சாபம் கொடுத்தீங்க. வேற என்ன அலி நான் சரி சொன்னதுக்காக நான் சொல்றேன். அப்படி யாராவது சொன்னாங்க பாத்தீங்களா? இப்படியா இருக்கு. சரி சரி, நல்ல ஒரு 3 ஸ்டூடெண்ட் அமைஞ்சாங்க. அதே எனக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். வருவேன் முசைஃபா, ஹலீனா. சரி, அப்ப ருபாயில் மசீது ஃபீஹிக்கு எத்தனை வகை இருக்குதான்? 2 வகை. அதிகப்படியான எழுத்தின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு. பாருங்க, ருபாயில் மசீது ஃபீஹி. ருபாய் மசீது ஃபீஹி என்பது இழ்திபாரி கவனிப்பதை கொண்டு. அது நீ கவனிப்பதை கொண்டுன்னு சொல்லி அப்படியே வச்சாலும் சரி, அல்லது கவனித்து அப்படின்னு சொல்லி அந்த நம்ம நல்ல தமிழ சொன்னாங்க. கவனித்து அததி எண்ணிக்கை எழுத்துக்களின் எண்ணிக்கை. எழுத்துக்களின் இல்ல, எழுத்து குரூஃப்னாதான் எழுத்து. எழுத்தின் எண்ணிக்கை கூடுதலான அதிகப்படியான எழுத்தின் எண்ணிக்கையை கவனித்து ருபாய் மசீது ஃபீஹி என்பது ஃபீஹி. அதுல என்னது? அதுல நவ்ஆனி 2 வகை. அப்ப ருபாயில் முஜர்ரதுல 2 வகைலாம் இல்ல, ஒரே தான். ஆனா ருபாயில் மசீதுக்கு 2 வகை வச்சுட்டாங்க. சரி வாங்க. அந்நவுல் அவ்வல் முதல் வகை. அந்நவுல் அவ்வல் ஃபஅலுன் கான மாதிஹி அலா 5 அஹ்ருஃபின். அதனுடைய மாலியில் அமைந்திருக்கும் ஒரு ஃபஅலாகும். 5 எழுத்துக்கள் மீது 5 எழுத்துக்கள் மீது ஆகிவிட்ட ஃபஅலாகும். அப்ப முதல் வகை என்னன்னு சொன்னா 5 எழுத்துக்களா இருக்கும். அதான் 4 எழுத்து அசல் எழுத்து, 1 அதிகப்படியான எழுத்து. ஸாயிது ஃபீஹி ஹர்ஃபுன் வாஹிதுன். அதுல என்ன செய்யும்? ஒரே ஒரு எழுத்து. வலஹு வஸன் வாஹிது. இதுக்கு ஒரே ஒரு வசன் தான். ருபாயில் முஜர்ரதுக்கு ஒரு வசன். ருபாயில் மசீது ஃபீஹி 2 வகை. அதாவது 5 எழுத்துக்கள் கொண்டது, 6 எழுத்து கொண்டது. அப்படி வரும். என்ன ஹலீனா? 5 எழுத்து கொண்டது. அப்ப 5 எழுத்து கொண்டதுக்கு ஒரே ஒரு வசன் தான். அது என்ன? வஸனு தஃஅலல. அது என்ன வசன்? அஸாயிது ஃபீஹி அத்தாவு ஃபில் அவ்வல். அஸாயிது ஃபீஹி அத்தாவு ஃபில் அவ்வல். என்ன அர்த்தம்? அதில் கூடுதலாக ஆரம்பத்தில் தா இருக்கும். தா இடம்பெற்றிருக்கும். அவ்வளவுதான். அது ஏற்கனவே ஃபஅலல தான். ருபாயில் முஜர்ரதுக்குல ஃபஅலல. அதுக்கு முன்னாடி தா இடம்பெற்றிருந்தா அது ருபாயில் மசீது ஃபீஹி முதல் வகை. அவ்வளவுதான். அதெல்லாம் ஸாயிது ஃபீஹி தாவு ஃபில் அவ்வல்.
இப்ப தஃபால ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் கூடுதல், அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். எந்த ஆமா எழுத்து? உஸ்தாத். த தா தாங்கிற எழுத்து. ஆரம்பத்தில் தா. மத்தபடி ஆரம்பத்தில் ப, ஐனு, லாம், லாம் இதெல்லாம் அசல் எழுத்து. சரி, யுகாலு லஹு பாபு பாபு தஃபஅலுல். இதுக்கு வந்து பாபு என்ன சொல்லுவாங்க? தஃபஅலுல்னு வரும். தஃபஅலுல். தஃபஅலுல். இதுக்கு உதாரணம் சொன்னா ததஹ்ருஜ். ததஹ்ருஜி. தஹரஜ யுதஹ்ரிஜ்னா ருபாய் முஜர்ரது. அதுல தா சேர்த்து ததஹரஜன் போட்டீங்கன்னா என்னது? ருபாய் மஸ்ஜித் ஃபீலே துபாயில ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் ஃபீலி. ததஹரஜ. அப்ப ததஹ்ருஜ் இதனுடைய மஸ்தர் எப்படி இருக்கும்? பாபு ததஹ்ருஜ், அதாவது தஃபஅலுல். ததஹ்ருஜ். தஸ்ரீஃபுஹு. இது வந்து லாசிமான ஃபேல். சரியா ஹலினா? தஸ்ரீஃபுஹு அல் மாரூஃப். ததஹரஜ இது வந்து அப்ப உருண்டான். 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 ததஹரஜு உருளுவான். உருள்வான். ததஹருஜன் உருளுதல். உருள்தல். முத்தஹரிஜுன். உருளக்கூடியவன். உருளக்கூடியவன். இதுக்கு லாசிங்கிறதுனால மஜ்ஹூல் வராது. மஜ்ஹூல் மஜ்ஹூல் வராது. வராது, மஜ்ஹூல் வராது. ததஹரஜ் நீ நீ உருளு. உருளு. லியததஹரஜ் அவன் உருளட்டும். லா தததஹரஜ் நீ நீ உருளாதே. உருளாதே. லா யததஹரஜ். அவன் அவன் உருள உருள வேண்டாம். அப்ப ருபாயில் முஜர்ரதுக்கு ஃபஅலல, ருபாயில் மஸ்ஜித் ஃபீ முதல் வகை தஃபஅலல. அவ்வளவு. இப்போ வாங்க நவ் சாணி. ருபாயில் மஸ்ஜித் ரெண்டாவது வகை இருக்குல்ல, அது என்ன? ஃபிஅலுன் கான மாதி அலா சித்தத்தி அஹ்ருஃபின். சொல்லுங்க. ஒரு ஃபேல் அதனுடைய மாலி அமைந்திருக்கும் ம். அலா சித்தத்தி அஹ்ருஃபின் 6 எழுத்துக்கள் மீது. 6 எழுத்துக்கள் அமைந்திருக்கும். வஸாயிது ஃபீ ஹர்ஃபானி. அதில் கூடுதலாக 2 எழுத்துக்கள் இருக்கும். 2 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஏற்கனவே அசல் ஒரு 4, இது கூடுதலா 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 6. 6 வந்துருச்சு. சரி. லஹு வஸ்னானி. இதுக்கு 2 வசன் தான். சுலாசி முஜர்ரத் மாதிரி நிறைய வச்சிருக்க கூடாதா? இதுல 2 1ன்னு வைக்கிறோம். என்ன ஹலினா? சுலாசி முஜர்ரதுக்கு 8, சுலாசி மஸ்ஜித் ஃபீக்கு ஒரு 12, அப்படி வைக்க அப்படித்தானே வைக்கணும். ஒழிக்கு பாருங்க, இவ்வளவு கஞ்சத்தனம் வச்சிருக்காங்க. சரி, அப்ப ருபாயில் மஸ்ஜித் ஃபீருடைய 2வது வகைக்கு எத்தனை வசன்? 2 வசன்கள். அதுக்கு என்னது? 4 அசல் எடுத்து 2 கூடுதல் எடுத்து. சரி, அது என்ன பார்க்கலாமா? அல் அவ்வல் வஸ்னு இஃப் அன்லல அஸாயிது ஃபீஹி அல் ஹம்ஸத்து ஃபில் அவ்வல். இதுல ஆரம்பத்துல அதில் ஹம்ஸா வந்து கூடுதலாக அதிகப்படியா இருக்கும். இஃப் அன்லல இருக்குல்ல, அந்த இ, அந்த ஹம்ஸா இருக்குல்ல, அது கூடுதல். நூனு பைன ஐனி. ஐன் ஐன் பைன கலிமா. ஐனி ஒரு லாமில் ஊலா. ஐனுக்கும் முதல் லாமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நூன், நூன் கலிமா, இது 2 கூடுதல். அதாவது இஃப் அன்லல ஈவும் அந்த இன்னும். மத்தபடி அது 2 தூக்கிட்டீங்கன்னா ஃபாலலன்னு வந்துடும். அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். அப்ப இஃப் அன்லல யுகால் லஹு பாபு அல் இஃப்இல்லால். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இருக்கு பாபு இஃப்இல்லான்னு சொல்லுவாங்க. அதாவது இஃப் அன்லல, இஃப் அன்லல வஸன், அதோடைய மஸ்தர் இஃப்இல்லால். இஃப்இல்லால் உதாரணமா சொன்னா இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, இஹ்ரஞ்சம. இஹ்ரஞ்சம்ங்கிறது என்ன ஃபேல்? சுலாஸ் முஜர்ரதா மஸ்ஜித் ஃபியா, ருபாய் முஜர்ரா, ருபாய் மஸ்ஜித் ஃபியா. அப்படின்னா என்ன செய்யணும்? இஹ்ரஞ்சம் வந்தாலே நீங்க ருபாய் மஸ்ஜித் 2வது வகைன்னு புரிஞ்சுக்கலாம். இஹ்ரஞ்சம. இஹ்ரஞ்சம என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? எங்கே இஹ்ரஞ்சம? ஆதல் பாபு முத்தஅவ மஅல் முபாலகா நஹுவ அர்ஜம்து இப்ல ஐ ஜமாஅத்துஹா. ஜமாஅத்துஹானா ஒன்னு சேர்த்துன்னு அர்த்தம். ஃபஹரஜம் இஹ்ரஞ்சம் ذلك الابن ஐ இஜ்தமஅத் பிகஸ்ரத்தி இஜ்திஹாமின். இஹ்ரஞ்சம ذلك الابن, அந்த ஒட்டகம், இஜ்தமஅத் பிகஸ்ரத்தின் இஜ்திஹாமின். பிகஸ்ரத்தின் அதிகத்தை கொண்டு, இஜ்திஹாமின் கூட்டம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? علامة هذا الباب زيادة الهمزة في الأول والنون بين العين واللام في ماضي الرباعي. هذا الباب لازم المبالغة. சொல்றாங்க இஹ்ரஞ்சம
என்ன சொல்றாங்க முஸ்தபா? தெரியல உஸ்தாத். எஹரஞ்சம் என்ன அர்த்தம்? மாடி டக்குன்னு மாடி போங்க. மாடி இருக்கா இல்லையா? மாடி அதுல தான் ஜமாத்னு வருது. யார் மாடியில இருந்து அர்த்தம் சொல்லுவீங்க? சரி, எஹரஞ்சமல் கௌமு வத்தவாப், அது ஒன்று சேர்ந்ததுன்னு அர்த்தமா? அதாவது ஒன்று சேர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். எஹரஞ்சம ஃபுலானும் அராத ஒன்று அம்ரன் சேர்ந்தான் சும்ம உஸ்தாத். ரஜஅஹு. يحرنجم القوم والدواب اجتمعت يحرنجم فلان أراد أمرا ثم رجع عنه. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எண்ணினா பிறகு அது செய்யாம திரும்பிட்டான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்காங்க. அதாவது ஒன்று சேர்ந்தான்னு அர்த்தம் எஹரஞ்சம்னா. சரியா? ஒன்று சேர்ந்தான். அதாவது தனியா பிரிஞ்சு இருக்கிறவன் ஒன்னா சேர்ந்தான், அதுக்கு சொல்றது. என்ன பர்வீன்? சரிங்க உஸ்தாத். ஒன்று சேர்ந்தான். அப்படியே ஃபேல் படிங்க. எஹரஞ்சம இஹ்ரன்ஜம ஒன்று சேர்ந்தான். எஹ்ரன்ஜிமு இஹ்ரன்ஜா அது கரெக்டா சொல்லணும், இது மாத்திரக்கூடாது. யஹ்ரஞ்சிமு. இதுதான் எஹ்ரன்ஜிமு ஃபேல் அமைப்பு. எஹ்ரன்ஜிமு ஒன்று சேர்வான். இஹ்ரின்ஜாமன் ஒன்று ஒன்று சேர்தல். சேர்தல். யுசைஃபா, ஃபஹு அவன் சொல்றது கரெக்டா? யஹ்ரஞ்சம யஹ்ரஞ்சிமு, அப்படிதானே? யஹ்ரஞ்சிமு. அப்ப இஃப்அல்லல யஃப்அல்லிலு இஃப்இல்லாலன் வஹு முஃப்அல்லிலுன். யஹ்ரஞ்சம யஹ்ரஞ்சிமு யஹ்ரிஞ்சாமன். இதுதான் என்ன செய்யணும், அந்த ஹர்க்கத்து மாறாம கரெக்டா நல்லா தரவா என்ன செய்யணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். வசனம் வந்துச்சுன்னா இதை பார்த்துதான் நீங்க என்ன செய்யணும், அது சப்ஷே பழகணும். சரி, அப்ப ஃபஹு முஹரஞ்சிமுன் ஒன்று சேர்பவன். ஒன்று எஹரஞ்சிம் சேர்பவர். நீ ஒன்று சேரு. நீ ஒன்று எஹரஞ்சிம் சேரு. ஒன்று சேரவும். லா அவன் ஒன்று தஹரஞ்சிம் சேரட்டும். நீ நீ ஒன்று ஒன்று சேராத. லா சேர யஹரஞ்சிம் வேண்டாம். அவன் ஒன்று சேர வேண்டாம். அப்போ ருபாய் மசீஃபியுடைய 2 எழுத்து கூடுதலான அந்த வகைக்கு 2 வசன். அதுல ஒரு வசன் அது இஃப்அல்லலங்கிற வசன். ரெண்டாவது வசன் என்ன? வசானி வசுன் இஃப்அலல்ல. இஃப்அலல்ல. இஃப்அலல்ல الزائد فيها الهمزة في الأول من جنس لام فعله في الآخر. இப்ப இதுல எதெல்லாம் அசலு எதெல்லாம் அதிகப்படியானது அப்படிங்கிற அந்த விளக்கம் ஒவ்வொரு ஃபேலையும் அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதானே? அப்ப பாத்தீங்கன்னா الزائد فيها في الأول ஆரம்பத்துல ஹம்ஸா ஆரம்பத்தில் ஹம்ஸா கூடுதலாக இருக்கிறார். இஃப்அலல்ல இருக்கு ஹம்ஸா. அப்ப ரெண்டாவது எழுத்து கூடுதல் வருமே, அது என்னது? வஹர்ஃபு மின் ஜின்ஸி லாமி ஃபஅலி ஃபில் ஆഖിരി. கடைசில லாம் இணைந்து ஒரு எழுத்து. அப்ப இப்ப அலல்ல லாஸ்ட்ல வருதுல அந்த லாவும் ஈ ஆரம்பத்துல கூடிய ஹம்சாவும் அது இப்படியானது. என்ன ஹலினா? இதுக்கு ஒரு உதாரணம் பாபு இஃப்இல்லால். இதுக்கு என்ன பாபு எப்படி வரும்? இஃப்இல்லால்னு வரும். இதுக்கு உதாரணம்னா இக்ஷஅர்ர இஃப்அலல்ல இக்ஷஅர்ர இக்ஷஅர்ர وهو مقشعر يقشعر يقشعر لا تقشعر لا يقشعر. இக்ஷஅர்ரன்னு சொன்னா அது மாலி. இக்ஷஇர்ரன்னு சொன்னா அதான் ஐனுக்கு ஃபத்தஹ். இக்ஷஅர்ரன்னு சொன்னா மாலி. ஐனுக்கு கசர் வச்சுட்டா அம்ரு. அப்படியே மாறிடுது பாருங்க. சரி, இக்ஷஅர்ரக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இக்ஷஅர்ரக்கு? இக்ஷார் என்ன அர்த்தம்? இதா காம இன்தஸப மின் ஃபஸ்இன் அவ் பர்தின். நடுங்கினான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நடுங்கினான். அதாவது குளிரால்
அது மாதிரி பயத்தால் இதா காம அவன் உறைந்து நின்றால். பாடி போங்க. என்ன அர்த்தம்? يقشعر جسمه لما سمع ارتعد. அது நடுங்கினான்னு அர்த்தம். யக்ஷார்னது நடுங்குது, உடம்புலாம் நடுங்குதுல, அது குளிரால நடுங்கிறது அல்லது பயத்தால நடுங்கிறது அந்த மாதிரி. அந்த get goose bumps அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொன்னீங்க? get goose bumps அந்த மாதிரி அப்படியே ஷாக் ஆகி புல்லரிக்கிறது. ஆமா, அந்த யக்ஷார்ர ஜில்துஹு அது மாதிரி அவனுடைய தோல் வந்து என்னாச்சு, உறைஞ்சது, நடுங்கியது. புல்லரிச்சதா? ஆமா உஸ்தாத். சிலிர்த்தது கூட சொல்லலாம். சிலிர்த்தது. சிலிர்த்தது. சரி வாங்கப்பா. யக்ஷார் அது படிங்க. யக்ஷார்ர இக்ஷஅர்ர யக்ஷஇர்ர இக்ஷஇரார். ஆமா உஸ்தாத். யக்ஷஇரு இக்ஷஇராரன் ஃபஹுவ முக்ஷஇருன். அப்புறம் அல் அம்ரு இக்ஷஇர்ர லி யக்ஷஇர்ர அந்நஹியு லா தக்ஷஇர்ர லா யக்ஷஇர்ர. அவ்வளவுதான். ரூபாயில் மஸ்ஜித் ஃபீ. ஓகே, ரூபாயில் முஜர்ரதுக்கு என்னது? ஒரே ஒரு ஃபிஅல். என்னது? வஸ்னு ஃபஅல. தஹரஜ யுதஹரு தஹரஜ திஹரான் முதஹராத். பாத்துங்க, ரூபாயில் மஸ்ஜித் ஃபீக்கு 2 வகை எழுத்துக்கள் எண்ணிக்கை கவனித்து. முதல் வகைக்கு ஒரே ஒரு வசன் தான். அது என்னது? தஃஅல. அதாவது ததஹரஜ ததஹரஜ ததஹரஜ. தர்ஜுமா தர்ஜுமான்னு சொல்றோம்ல, தர்ஜமத்துல் குர்ஆன் கேள்விப்பட்டீங்களா? நீங்க அடிக்கடி அந்த அரபி புக்ல பாக்குறீங்கல்ல, அந்த என்ன புக் நீங்க படிச்சீங்களா? என்ன புக் அது? லுகத்துல் அரபியா. அதுல தர்ஜம் தர்ஜம் வருது. அதுல தர்ஜம் வரலையா? அதுல அப்படி அது இந்த ஃபேல் தான். அது ரூபாயில் மஸ்ஜித் வீடியோ முதல் வகை தஃஅல. அதாவது தஃஅல தர்ஜம யுதர்ஜிமு தர்ஜமத்தன் தர்ஜமத்தன். அததான் தமிழ்ல தர்ஜமா தர்ஜமான்னு சொல்றோம். புரியுதா? தர்ஜம என்ன அர்த்தம்? மொழிபெயர்த்தான், மொழிபெயர்ப்பு. சரி, அப்புறம் இரண்டாவது வகை உள்ளது இஃஅன்ல இஹ்ரஞ்சம. அத ஒன்று சேர்ந்தான். இஹ்ரஞ்சும் இஹ்ரிஞ்சான் முஹரஞ்சிமுன். அப்புறம் அடுத்து வந்து ரூபாயில் மஸ்ஜித் இரண்டாவது வகை என்னது? இஃஅலல்ல. இதுக்கு உதாரணம் யக்ஷஅர்ர யக்ஷஇரு. அதாவது என்னது? சிலிர்த்தான், சிலிர்ப்பான். அது உறைஞ்சு போய் சிலிக்கிறது, பயத்துல நடுங்கி அது மாதிரி சிலிர்ப்பு. சரி, மொத்தம் ரூபாய் முஜர் மஸ்ஜித் ஃபீயும் ரூபாய் முஜர் ரூபாய் மஸ்ஜித் ஃபீயும் பார்த்து விட்டோமா? அடுத்து அது கிஸ்மு சாணி. அப்போ அப்வாபுல் உசூல். அப்புறம் என்னது? ஃபேல் மொத்தம் 3 வகையா இருக்கு. ஒண்ணு என்னது? அசல் ஃபேல்கள். அப்ப அசல் ஃபேல் தான் இவ்வளவு தூரம் பார்த்ததெல்லாம். அது அசல் ஃபேலோட கூடுதல் எடுத்துள்ளது. இப்ப என்ன பார்க்க போறோம்? அப்வாபுல் முல்ஹகாத், அப்புறம் அப்வாபுல் ஃபுரு. அப்படி 2 வகை இருக்கு. இப்ப நம்ம அப்வாபுல் ஃபுரு பார்க்க போறோம். சரியா? அல் கிஸ்மு சாணி. அவ ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அல் அவ்வல் ஃபில் அவ்வலி அஸ்ஸானி ஃபி ஸானி வஸ்ஸாலிஸ் ஃபி ஸாலிஸ்னார. ஆரம்பத்துல தான பார்த்தோம். முதலாவதிலும் பார்ப்போம், இரண்டாவது பிரிவில் பார்ப்போம், மூன்றாவது பிரிவில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கவிதை நடையில சொன்னார்ல. கவிதை நடையே எதுக்கு முடியா, ஏதோ ஒரு நடை. சரி, அல் கிஸ்மு சாணி. அல் கிஸ்மு சாணி இரண்டாவது வகை யுதுகரு ஃபீஹி. சொல்லுங்க, எங்க நுசைஃபாவை ஆள காணோம்? யுதுகரு ஃபீஹி, யுதுகரு ஃபீஹி அதில் சொல்லப்படும். அப்வாபுல் ஃபுரு வந்து அதுல சொல்லப்படும். ஃபருனா பிரிவுன்னு அர்த்தம். ஃபருவனுடைய பன்மை தான் ஃபுரு. அதாவது பிரிவுகளின் பாபுகள் சொல்லப்படும். சரி, அப்வாபுல் ஃபுரு ஸலாஸத்துன். அப்வாபுல் ஃபுரு எத்தனை அப்படின்னு? வெறும் 3 தான். எத்தனை? 3. இந்த புத்தகம் மேல எரிச்சலா இருக்கு ஹலீமா.
2 1 3 ஹலீனால எவ்வளவு பெரிய ஆளு 50 60 70 தானே வைக்கணும். என்ன ஹலீனா ஏன் 2 உஸ்தாத் 3 4 வைக்கிறான். சரி வாங்க. அபால் ஃபுரு எத்தனை சலாசத்து 3. எதுக்காக 3 சொல்றேன்னா உங்களுக்கு இது ஈஸி அப்படின்றத நீங்க உங்க மனசுல படுனதுக்காக சொல்றேன். என்ன இன்ஷா ரொம்ப அல்லாஹ் பெரிய உஸ்தாத் பாரதமா நினைக்க கூடாது, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு. சரி அபால் ஃபுரு சலாசத்து அபால் ஃபுரு எத்தனை இருக்கு? 3 தான் 3 பாருங்க. அல்ல 3 அதுல முதல் பாப் என்ன முதலாவது அப்படின்னா அவ்வலு வஸ்னு இஃபஅல இஃபஅல. அதனால இஃபஅல பாப் வந்து ஃபத்தா இஃபஅல இருக்குன்னா ஆ இஃபஅல இஃபஅல அப்படிங்கிறது. இஃபஅல அப்படியா நான் உஸ்தாத்? சொல்லதான் கஷ்டமா இருக்குல்ல. ஆமா இஃபஅல. உஸ்தாத் வஹுவ இஃபஅல இந்த இஃபஅலங்கிறது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சுலாசி முஜார சுலாசி மஜீபி ருபாயில் முஜார் ருபாயில் மஜீபி அந்த ஃபேல்ல இருந்து வந்ததுதான் அந்த 3. இந்த 3 என்னன்னு சொன்னா நம்ம பார்த்தோம்ல அவ்வாவுல் உசூல். அந்த அவ்வாவுல் உசூல்ல உள்ள 3 ஃபேல்கள் இருந்து 3 வசனங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்தது. அதான் அவ்வாவுல் ஃபுரு. அதான் என்னது பிரிவுகளின் வகையின் பேரு. அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது. புரியுதா? ம் நாம உஸ்தாத் ஆமா உஸ்தாத். உதாரணமா சொன்னா என்ன சொல்றது? இப்ப ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குங்களா, அது ஹெட் ஹோட்டல் எங்கேயா ஒண்ணு இருக்கும். அதனுடைய பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும். பிரான்ச்சஸ் அப்படி இருக்குங்களா? ஆமா அது உஸ்தாத் மாதிரி இந்த 3 ஃபேல் என்னன்னா ஏற்கனவே உள்ள ஃபேல். அந்த ஃபேல்ல இருந்து பிரிஞ்சு வந்தது. ஏன் பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். வஸ்னு இஃபஅல. அப்ப அபால் ஃபுருல முதல் பாப் என்னது? இஃபஅல என்பது. இஃபஅல வஹுவ அது எது? இஃபஅல இந்த இஃபஅல என்பது தஃபர்ரஅ. தஃபரன பிரிந்தது. மின் வஸ்னி தஃபஅல. எங்க இருந்து பிரிஞ்சுச்சா? தஃபஅலல இருந்து பிரிஞ்சுச்சா? தஃபஅல தஃபஅல இஃபஅல எதுல இருந்து பிரிஞ்சது? தஃபஅல தஃபஅல. இப்ப ஹலீனாவுக்கு ஒரு கொஸ்டின். தஃபஅலங்கிறது எந்த வசன்? சுலாசியு சி மஸீது ஃபீஹி ஃபீஹி ஆ? சுலாசி மஸீது ஃபீஹி சுலாசி மஸீஃபியா? எங்க அந்த ஃபேல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஹலீனா. என்ன உஸ்தாத் திடீர்னு இப்படி கேட்டீங்க? இரண்டாவது பிரிவுல வரும் பர்வீன் சொல்லுங்க பர்வீன். அந்த உஸ்தாத். தஃபஅல வசன் அப்படியே சர்ஃப் செய்யுங்க. தஃபஅல அந்த உதாரணத்துக்கு உள்ள ஃபேலோட சர்ஃப் செய்யுங்க. தஃபஅலுக்கு நம்ம என்ன உதாரணத்தை அதுல இந்த புத்தகத்தை ஆசிரியர் கொடுத்திருந்தார். தஃபஅல தஅல்லம தஅல்லுமி தஅல்லம. படிங்க படிங்க. தஅல்லம உஸ்தாத் பார்த்து தான் சொல்லுங்க படிக்கணும் பர்வீன். தஅல்லம உஸ்தாத் பார்த்து தான் படிக்கணும். يتعلم تعلما فهو متعلم. تعلم يتعلم تعلما فهو متعلم. تعلم ليتعلم ليتعلم அப்படிதானே? لا تتعلم لا يتعلم لا يتعلم அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா. இதுல எத்தனை எழுத்து கூடுதல் உள்ளது பர்வீன்? இதுல தஅல்லம்ல ஒன்று உஸ்தாத். 2 2 என்னன்னா தா தா. லாமுக்கு லாம் இனத்திலிருந்து ஒரு லாம் நாம் இனத்திலிருந்து வரலாம். ஓகே. ஒரு எழுத்து. அந்த தஃபஅல இருந்து வந்ததா இந்த இஃபஅல. ஏன் தஃபஅல இருந்து இஃபஅல ஏன் வந்துச்சு அப்படின்னா யுகால் லஹு பாபுல் இஃபஅல். இதுக்கு வந்து பாப் வந்து இஃபஅல வஸன். இது பாப் வந்து இஃபஅல் சொல்லுவாங்க. இதே தஃபஅல எது வஸன்? தஃபஅல வஸன் தஃபஉல் பாப். இதுல இருந்து பிரிஞ்சு வந்தது எப்படி இருக்குன்னா இஃபஅல வஸன் இஃபஉல் பாப். சரியா? இதுக்கு உதாரணம் சொன்னா இஸ்ஸம்மல அப்படிங்கிறது. இஃபஉல் இஸ்ஸம்முல். புரிஞ்சுதா? அப்ப அபால் ஃபுரு மொத்தம் 3. அதுல ஒண்ணு என்னது? இஃபஅல வஸன் இஃபஉல் பாப். புரிந்ததா பர்வீன்? நாம் உஸ்தாத். சரி. இன்னொரு வகை ஏன் பிரிஞ்சதுன்னு பின்னாடி போடுறாங்க. என்ன ரெண்டும் ஒரே இதுதான். அதனால இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறாங்க. வஸன் இஃபஅல. ரெண்டாவது பாப் என்னது? இஃபா. முதல்ல உள்ள இஃபஅல. இப்ப ஃபாக்கு பதில் அலிஃப். இஃபஅல வஹுவ தஃபர்ர மின் வஸனி தஃபஅல. தஃபஅலன்னு ஒரு வசனம் வந்துச்சுல? ஆமா உஸ்தாத். எங்க வந்துச்சு? தஃபஅல. எங்க வந்துச்சு? ருபாயில் முஜர்ரத் வந்துச்சுல்ல? தானி ஆ? மஸீது சுலாசி மஜீத்.
தஃபால் வந்ததுல அந்த தஃபால் இருந்து வந்ததுதான் அந்த இஃபா அல. அப்ப இஃபா அல அப்புறம் இஃபா அல. அப்போ ஒரு ஃபுருல 2 வசன். அப்ப இஃபா அலங்கிற தஃபால பிரிச்சது, இஃபா அல வந்து தஃபா அல பிரிந்தது. பாபுல் இஃபாஉல், இதனுடைய பாபு இஃபாஉல் என்பது. இதுக்கு உதாரணம் இஸ்ஸாகுல். சரி, ஏன் அப்ப உஸ்தாத், பிரிச்சு? அல் இஸம்முல்னா என்ன உஸ்தாத்? வெயிட். ஓகே உஸ்தாத். குர்ஆன்ல வருது இல்ல ஹலினா, யா அய்யுல் முஸம்மில். போர்த்து யா அய்யுல் முஸம்மில்னா கூடியவரா? போர்த்தி இருப்பவரே உஸ்தாத். அதான் அர்த்தம். அந்த இஸ்ஸம்முல் வந்து இதுல இருந்து வந்ததுதான். அபுல் ஃபுருடைய ஃபேல் தான் அது. நான் உஸ்தாத். சரி, ஏன் அப்படி பிரிஞ்சுச்சு? தஃபஅல இருந்தும் ஏன் இப்படி இஃபஅல என்று இஃபஅல ஏன் பிரிஞ்சுச்சு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. பயானு தாலிக். டைம் ஆச்சா? உண்மை கால் நேரம். பயானு தாலிக். பயானா என்ன? பயானு அதனுடைய விளக்கம். பயான் என்னது? விவரித்தல் அர்த்தம். பையன யுபையனும் சொல்றாங்கல்ல, விவரிக்கிறது. தாலிக்குன்னு அதனுடைய விவரக்கம், அதனுடைய விளக்கம். இதனுடைய விளக்கம் என்னன்னா அன்னஹு, நிச்சயமா அது இதாக்கான ஃபாஉ தஃபஅல வ தஃபஅல. இப்ப தஃபஅலவும் தஃபஅலம் இருக்குல்ல, இந்த சுலாசி மதியுடைய 2வது வகையில தஃபஅல என்றும் தஃபஅல இருக்குல்ல, இதனுடைய ஃபா கலிமா இருந்தால், தஃபஅல ஃபா கலிமா எது நுசைஃபா? ஃபா தான் உஸ்தாத். தஃபஅல டைரக்டா நம்ம வெளிப்படையா தெரியுது, அதனால ஓகே. சரி, அப்ப தஃபஅல இந்த ஃபா கலிமா இருக்குல்ல, இந்த ஃபா கலிமா மொத்தம் 11 எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை எழுத்துக்கள் பர்வீன்? 11 எழுத்துக்கள். பாருங்க, தஅன் அவு ஸஅன் அவு தாலன் அவு தாலன் அவு சீனன் அவு ஷீனன் அவு ஸாதன் அவு பாதன் அவு தாஅன் அவு வாஅன். எத்தனாச்சு? தா ஒண்ணு. அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. தா, 3 4 5 தால், 11 தான் உஸ்தாத். ஷீன், ஸாத், வாத், வா, வா. இப்ப இந்த தஃபஅலலையும் ஃபா கலிமா இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருந்தால், எந்த எழுத்துக்களில் ஒன்றாக? இந்த 11 எழுத்துக்களில் ஒன்றாக. ஜாஸ ஃபீஹிமா, ஜாஸனா கூடும், ஃபீஹிமா அந்த இரண்டிலும். எந்த இரண்டிலும்? அந்த தஃபஅலங்கிறதுலயும் தஃபஅலங்கிற மஸல்லையும் அலங்கிறதுலயும் ஹதுஃபுனா நீக்குவது. ஹதுஃபுனா என்னது? நீக்குவது. ஹதுஃபு தாயி. இந்த தஃபஅல தா தான் முதல் எழுத்தா இருக்கு, 2வது எழுத்து தான் ஃபா கலிமா இருக்கு. இப்ப ஃபா கலிமால இந்த 11 எழுத்துக்கள் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த முதல் எழுத்து தா இருக்குல்ல, அந்த தாவை நீக்கிறது கூடுமா, தாவை நீக்கணுமா. ஓகே உஸ்தாத். நீக்கிட்டு என்ன பண்றது? சும்மா கல்புஹா மிஸ்லல் ஃபாயி. அந்த தாவை நீக்கிட்டு என்ன செய்யணும்? அதை ஃபா கலிமாவை போல புரட்டி விட வேண்டும். அப்ப ஃபா கலிமா ஏதாவது ஒரு எழுத்து இருக்கு, இந்த 11 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து இருக்குங்களா, அந்த தாவை என்ன பண்ணும்? இந்த எழுத்தாவை மாத்திரணுமா, அதை அந்த எழுத்தாவே மாத்திரணும். மாத்தி சும்மா இதுகாமுஹா, அதை இதுகாம் செய்யணும். இதுகாம் என்னது? அது கூட இணைக்கணும். ஃபில் ஃபாயி. அது இப்ப புரியுதா பர்வீன்? உஸ்தாத் கூட பாவை இணைக்கணுமா? தெரியல உஸ்தாத். இதுகாம்னா என்னது? இணைக்கிறது தானே. அதாவது பர்வீன், தஃபஅலன்றது 2 ஃபேல் இருக்கா, இந்த 2 ஃபேல்ல ஃபா கலிமா வந்து இந்த 11 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கு. தாவா கேக்கலையா? கேட்டது உஸ்தாத். கேக்குது உஸ்தாத். தாவாஹோ, தாலாஹோ, தாலாஹோ, ஜாயாஹோ, சீனாஹோ, ஷீனாஹோ, ஸ்வாதாஹோ, தாவோ, தோவோ, தோ, இது ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கு. இது ஃபா கலிமா. அப்படி ஃபா கலிமா எழுத்துக்கு வந்துச்சுன்னா அந்த தாவை என்ன செஞ்சிடணுமா? அந்த ஃபா கலிமா மாதிரி மாத்திரணுமா அதை. அது தா இருக்குன்னா அது சரி, என்னது? தா இருக்குன்னா தாவை மாத்திடணும், சா இருக்குன்னா சாவை மாத்திடணும், தால் இருக்குன்னா தாலா மாத்திடணும். அதை மாத்தி மாத்தனத
அந்த ஃபா கலிமாவில இணைச்சிடணும். ம் புரியுதா? சும்மா இதுகாமுகா ஃபில் ஃபாய், புரியுது அதுதான் ஃபா உஸ்தாத். கலிமா இணைச்சிடணும். இப்ப இணைச்சிட்டா சும்மா இஜ்திலாம்னா கொண்டு வரணும். ஹம்சத்துல் வஸ்ல் எங்கெல்லாம் படிக்க இப்ப என்ன ஆச்சுன்னா முதல் எழுத்து வந்து சுக்குன்ல தான் இருக்கும். எந்த முதல் எழுத்து? அதாவது தா கலிமா அது ஹரக்கத்தி தாய், அதாவது அந்த முதல் தா இருக்குல்ல, அந்த தா கலிமாவுடைய ஹரக்கத்தை போக்கிடணும். தா கலிமா நீக்கிறது இல்ல. தாவுல உள்ள அந்த தஃபால தாக்கு ஃபத்தஹ் இருக்குல்ல, தஃபாலும் தாக்கு ஃபத்தஹ் இருக்குல்ல, அந்த ஃபத்தஹ் அந்த ஹரக்கத்தை வந்து நீக்கிடணும். நீக்கிட்டு அப்புறம் அந்த தாவை என்ன செய்யணும்? ஃபா கலிமா மாதிரியே மாத்திரணும். ஃபா கலிமா மாதிரியே மாத்திட்டு மாத்திரணும். மாத்தினத ஃபா கலிமாவோட இணைச்சிடணும். இதுதான் செய்யணும். இது வந்து விரிவா சொல்றாரு. அந்த தாவோட ஹரக்கத்தை போக்கிட்டு பிறகு அந்த தா வந்து ஃபா கலிமா மாத்தினா அவ்வளவுதான். ஃபா கலிமான்னு ஜாயின் விட்டணும். புரியுதா? அப்ப எப்படி ஆயிருக்கும்னா சுக்குன்ல தான் இருக்காங்க. அப்ப சுக்குன்ல வந்து ஒரு எழுத்தை படிக்க முடியாது, ஒரு வார்த்தை படிக்க முடியாது இல்லையா? இப்ப எங்கெல்லாம் ஒரு வார்த்தை படிக்க முடியாதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஹம்சத்துல் வசூல்னு ஒரு வசூலை கொண்டு வரோம். வசூல் ஹம்சானா ஹம்சா, வசூல் என்னது? சேர்க்கக்கூடிய ஹம்சா, இணையக்கூடிய ஹம்சா. அந்த அந்த வசூல அந்த ஹம்சாவை கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த சும்மா இஸ்திலாபு ஹம்சத்துல் மக்சூரத்தி ஃபில் அவ்வல், அதாவது கசர் செய்யப்பட்ட ஹம்சத்துல் வசூல முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா எப்படி ஆயிடுமா? இஃபஅல என்றும் இஃபஅல என்றும் மாறிவிடும். இத உங்களுக்கு டீடைலா சொன்னா உங்களுக்கு புரியாது. இதே புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சிச்சு உஸ்தாத். புரியுது உஸ்தாத். மிசால் இப்ப உதாரணம் பாருங்க, இன்னும் தெளிவா சொல்றேன். புரியாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. மிசால் உதாரணமா முதலுடைய உதாரணம் என்னன்னா, இப்ப இஸ்ஸம்மலன் இருக்கு. என்னது? இஸ்ஸம்மல. இஃபஅல தான் முதல் இது அபால் ஃபுருல் முதல்ல இஃபஅல. அப்ப இஸ்ஸம்மல இது எங்க இருந்து வந்துச்சு? தஸம்மல இருந்து வந்துச்சு. தஃபஅல இருந்து வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? தஸம்மல இருந்து வந்துச்சு. இப்ப தஸம்மலங்கிறது ஏன் இஸ்ஸம்மலன் எப்படி மாறிச்சு அப்படின்னா, கைஃபியத்து தாலிக், அதோடைய முறை என்ன அப்படின்னா, அன்ன தஸம்மல, இப்ப தஸம்மல என்பது வஸ்னு தஃபஅல். அது என்ன வசன்? அது தஃபஅலுடைய வசன். அப்படிதானே? வசன்ல இருக்குது. இப்ப தஸம்மலன் இருக்கு. என்ன பாருங்க? ஆமா உஸ்தாத். அது ஃபா கலிமா ஜாயும். இப்ப இதுல ஃபா கலிமா எங்க இருக்கு? தஸம்மல தஸம்மலங்கற வசன்ல ஃபா கலிமா எங்க இருக்கு? ஜா. இது எது? ஓஹுவ இந்த ஜா என்பது அஹது ஹுரூஃபில் 11 மதுகுரத்தி, கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒன்றாகும். அப்படிதானே? இப்ப ஃபா கலிமா ஜா பாருங்க. இப்ப என்ன செய்யணும்? ஃபுதிஃபத் மினு ஹரக்கத்து தாயி. இப்ப தாவை எடுத்துட்டு நீக்கி விட வேண்டும். நீக்கிட்டா எப்படி இருக்கும்? மாறிவிடும். இத்து ஜம்மல்னு ஆயிடும். இப்ப தஸம்மல்னு ஃபதா தூக்கிட்டா எப்பொழுதுமே ஒரு எழுத்துடைய ஹரக்கத்தை எடுத்துட்டா எப்படி ஆயிடும்? சுக்குனுக்கு வந்துரும். அப்ப இப்ப ஃபதா தூக்கிட்டா எப்படி ஆயிடுச்சு? இத்து ஜம்மல்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? சும்மா புலிபத்தி தாவு மிஸ்லல் ஃபாயி. இப்ப என்ன பண்ணோம்? அந்த ஃபா கலிமா போலவே மாத்திரணும். மாத்திட்டா எப்படி ஆயிடும்? இஸ்ஸம்மல அப்படின்னு ஆயிடும். ஆச்சா? இப்ப இஸ்ஸம்மல்னு சொல்றதுனால சொல்ல கஷ்டமா இருக்கு. அப்ப நான் முதல் ரெண்டாவது சாயில இணைச்சிடணும். அது இதுதான் பண்ணிடணும். அப்படி இணைச்சிட்டா எப்படி ஆயிடும்? இது எப்படி படிக்க முடியும்? முதல்ல ஆரம்பிக்கும் போதே சுக்குல தான் ஆரம்பிக்குது. எப்படி படிக்கிறது? படிக்க முடியாது. அதனால சும்மா உஜித்துலிபத் ஹம்சத்தில் வஸ்லில் மக்சூரத்தி, கசர் செய்யப்பட்ட ஹம்சத்து வஸ்லாவை கொண்டு வரணும். ஃபில் அவ்வலி, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வார. அப்ப இஸ்ஸம்மலன்னு ஆயிடுச்சு. பெரிய ஹிஸ்டரியா சொல்றாங்க இதுக்கு. அப்ப இஸ்ஸம்மல எப்படி ஆயிடுச்சா? இப்படித்தான் ஆயிடுச்சான். புரிஞ்சா? அப்ப இஸ்ஸம்மல்ங்கிறது வந்துச்சு தஸம்மல தஃபஅல வசன்ல இருந்து வந்துச்சு. அப்ப தஃபஅலங்கிற இந்த 2 வசனங்களிலும் ஃபா கலிமா அந்த 11 எழுத்துக்கள் ஒன்றாக இருந்தால் இது மாதிரி அதை மாற்றி விட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டதான் யா அய்யுஹல் முஸம்மில். அது எப்படி அது பேசிக்கா அது எப்படி இருக்கும்? அது முத்தஸம்மில்னு இருக்கணும். யா அய்யுஹல் முத்தஸம்மில் தான் இருக்கணும். அது அப்படிதானே? அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கணும்? யா அய்யுஹல் தஸம்மல யதஸம்மலு தஸம்மலு முத்தஸம்மில் தானே? அப்படிதான் இருக்கணும். ஆனால் இது மாதிரியான ரூல்ஸ் அந்த அரபிகள் வச்சிருக்கிறதுனால
இன்னும் சொல்ல போது அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். இப்ப இந்த அப்ப அல்லாஹ் எப்படி, அல்லாஹ்க்கு எப்படி தெரியும் இப்படி? அப்ப அதனால மொழியை தந்தவன் அல்லாஹ் தான். மொழிக்கான அடிப்படைகளையும் விளக்கணங்களையும் தந்தவன் அல்லாஹ் தான். அதனாலதான் அவன் யா யுவல் முஸ்ஸமின்னு சொல்றான். அந்த அடிப்படையில தான் அரபி மொழி அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ குர்ஆன் தான் அரபி இலக்கண நூல். குர்ஆன் தான் என்னது? அரபி ஒவ்வொரு இலக்கண நூல். இலக்கண இல்ல, நூல். அரபி அரபி மொழி இலக்கண இலக்கண நூல். நூல் இல்ல. வேற அது குர்ஆன் வந்து நமக்கு நேர் வழி காட்டுறது மட்டும் இல்ல. அது அந்த மொழிக்கு இலக்கணமாவும் இருக்கு. அதான் இங்க அதனுடைய சிறப்பு அதுல. சரி வாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் யா யுவல் முஸ்ஸமின்னு வந்துச்சு. புரிந்ததா? நாம் உஸ்தாத். புரிஞ்சிச்சு உஸ்தாத். உஸ்தாத். அப்ப இஸ்ஸம்பலன்னு அர்த்தம். போர்த்தினான்னு அர்த்தம். இஸ்ஸம்பல கீழ என்ன சொல்றாங்க? இஸ்ஸம்பல தலஃபஃப பிசியாபிஹி. அதாவது ஆடையால் தன்னை போர்த்தி கொண்டான். தகத்தா இஸ்ஸம்மல. இப்ப மீனிங் சொல்லுங்க. இப்ப இஸ்ஸம்மல போர்த்தினான், போர்த்தி கொண்டான். போர்த்தினான். எஸ்ஸம்மலு போர்த்துவான். போர்த்துவான். அப்படிதானே? போர்த்துவான். இஸ்ஸம்முலன் போர்த்தி கொள்ளுதல். முஸம்மிலுன் போர்த்தக்கூடியவன். அப்படியே அதுக்கு சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். சரி அடுத்து இதுக்கெல்லாம் பாருங்க. தஸ்ரீஃப் கீழ அந்த அவருக்கு உஸ்தாத் அது பிடிக்கல. அடுத்து இஸ்ஸாகுல் அதுக்கு என்ன உஸ்தாத்? இஸ்ஸாகல சாகுல் இலக்குன்யா. அது மால இலைஹா. தனாக்கல மானாவு தகல்லஃப தசாக்கல அன் ஐ தபாத்தா தஹாம வல முஸ்ரி. இஸ்ஸாகல இல துன்யா. உலகத்தின் பக்கம் சாய்ந்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மால இலைஹா வசிகபிஹா. சரியா? அது மாதிரி என்னது? தகல்லஃப சகல். அதாவது சகல் என்னது? சுமையை சுமந்தான். அதனால என்னது? தஹாமல வலம் யுஸ்ரி. அதாவது பெரிய சுமையை வச்சுட்டு நடக்க முடியாம நடந்து வரான்ல, அதுக்கு என்ன சொல்றது? பாரம் தாங்கினான். பெரிய சுமையை வச்சுக்கிட்டான், அதனால நடக்க முடியல. அது எப்படி சொல்றது? வேலை மீனிங் எப்படி? அன்னைக்கு போயிட வேண்டியதான். உஸ்தாத் சொல்ல தெரியலையே உஸ்தாத். இருங்க. சொல்ல தெரியலையே உஸ்தாத் சரி மீனிங். الصاقلة. الصاقل والصاقل. الصاقل الشخص. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா இருக்கு? அதாவது இஸ்ஸாகல இல துன்யா ஓவர்லோடட். இலைஹா வச்சுமன்ன பிரகபத்தில். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடம் பிடிச்சு போய் அங்கேயே என்ன செய்தான்? நிலையாக இருந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சின்ன பெரிய சென்டென்ஸ் சொன்னா எப்படி அது? تحامل عليه بثقله الزاجر ورفقه لا شيء. அதே மாதிரி இஸ்ஸாக்ல ஃபி மஷீனா மஷாபி குத்தா பத்ரியாத்தின். தாமதமாக நடந்து வந்தான் அப்படின்னு அர்த்தம். இஸ்ஸாக் என்னது? தாமதமாக நடந்து வந்தான். அது தாமதமா நடந்து வந்தாங்கிறத ஒரே ஷார்ட்டா ஒரு வார்த்தை சொல்றது. வேகமாக நடந்தான். அப்புறம் அதுக்கு எது? மெதுவாக நடந்தான்.
மெதுவாக நடந்தாங்கன்னு சொல்லி. அது மெதுவா நடந்தானா என்னது சுமையை சுமக்க முடியாததுனால மெதுவா சொல்லுவாங்க. இப்ப அமலிஹி அப்படின்னா ஒரு வேலைக்காரன் அவனுடைய வேலையில எப்படி இருந்தான் எஸ்ஸாபு, அதாவது ஒரு வேலைக்காரன் தன் வேலையில் எப்படி இருந்தான் வேகமா செயல்படல, எப்படி இருந்தான் வேலையில் எப்படி இருந்தான் சுறுசுறுப்பா ஒரு வேலை செய்யறான், சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா செய்யறான். அது எப்படி சொல்றது? அதுக்கும் எஸ்ஸாக்கள் சொல்லுவாங்க. எஸ்ஸாக்கள் அதாவது தாமதித்தான்னு வைங்க, அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அதுல இது ஒரு அர்த்தம். சரி வாங்க என்ன. ஓகே ஹலினா, புரியலையா? புரியுது உஸ்தாத். இப்போ இது டைம் ஆயிடுச்சு. அத சார் படிங்க ஹலினா, படிங்க. எஸ்ஸாக்கள் படிங்க. யாராவது படிங்க, பருவேன் படிங்க. இஸ்ஸாக்கல யஸ்ஸாக்கலு இஸ்ஸாக்குலன். மீனிங் சொல்லுங்க. இஸ்ஸாக்கல தாமதமாக நடந்தான், யஸ்ஸாக்கலு தாமதமாக நடப்பான், இஸ்ஸாக்குலன் தாமதமாக நடந்தல், ஃபஹுவ முஸ்ஸாக்கிலுன் தாமதமாக நடக்கக்கூடியவன், அல் மஜ்ஹூல் உஸ்ஸூகில தாமதமாக நடக்கப்பட்டான், யுஸ்ஸாக்கலு தாமதமாக நடக்கப்படுவான், இஸ்ஸாக்குலன் தாமதமாக நடக்கப்படுதல், ஃபஹுவ முஸ்ஸாக்கலுன் தாமதமாக நடக்கப்படக்கூடியவன், அல் அம்ரு இஸ்ஸாக்கல் நீ தாமதமாக நட, லி யஸ்ஸாக்கல் அவன் தாமதமாக நடக்கட்டும், லி யஸ்ஸாக்கல் அவன் தாமதமாக நடக்கப்படட்டும், அந்நஹியு லா தஸ்ஸாக்கல் நீ தாமதமாக நடக்காதே, லா யஸ்ஸாக்கல் அவன் தாமதமாக நடக்க வேண்டாம், லா யுஸ்ஸாக்கல் அவன் தாமதமாக நடக்கப்பட வேண்டாம். அதுல அம்ருல மஜ்ஹூல் வந்து லி யுஸ்ஸாக்கல் தான் சார். எப்படி அம்ருக்கு? ஆமா, லி யுஸ்ஸாக்கல் மஜ்ஹூல் யஸ்ஸாக்கல்னு படிச்சேன். சாரி உஸ்தாத், லி யுஸ்ஸாக்கல். இல்ல புக்லயும் அது ஒரு மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கு உஸ்தாத். எந்த புத்தர் படிச்சீங்க? சரி, அதான் அதனுடைய சரியா? டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருமா? எப்படி அந்த 3 பார்த்து சுத்தி சவுண்டா இருந்தது உஸ்தாத், அதான் நான் படிக்கல. எப்படி முடிச்சிடலாமா? இந்த 1 மட்டும் பார்த்தலாமா? சத்தத்தையே காணோம். பார்த்து முடிச்சிருவோம். சரி, மூணாவது இப்ப இஃபஅல வஸன் 2 பார்த்துட்டோம். அது வந்து தஃபஅல வந்து பிரிஞ்சு வந்தது. ஏன் பிரிஞ்சதுங்கிறது காணாதான் அந்த தாசாங்கிறதுலாம். சரியா? அடுத்து மூணாவது வஸன் ஃபஅல. இது வந்து சுலாசி மஜ்ஹூல் ஃபீலி ஃபஅலன்னு ஒரு வஸன் வருதா? ஃபஅல வஸன், இஃபஅல் பாபு, ஃபஅல வஸன், தஃபீல் பாபுன்னு சொல்லி வரும். அது வந்து அபவுல் ஃபுருலியும் அப்படி ஒண்ணு வருது, ஃபஅல வஸன். ஒரு தஃபர்ர மின் வஸன் இஃப்தஅல. ஆனா இது எதுல இருந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னா இஃப்தஅலங்கற வஸன்ல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு. அப்ப தஃபஅல இஃப்தஅல, அப்புறம் என்னது? அந்த சுலாசி மஜ்ஹூல் ரெண்டாவது எத்தனை வஸன் இருக்கு? தஃபஅல இருக்கு, அப்புறம் இஃப்தஅல இருக்கு, அப்புறம் இன்ஃபஅல இருக்கு, அப்புறம் இஃப்தஅல இருக்கு. மொத்தம் 5 வஸன் இருக்கு. எங்க பார்த்தோம்? என்ன ஹலினா, பார்த்தாதான் தெரியும். பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி, அப்ப அதுல அந்த இஃப்தஅல வஸன் இருக்குல்ல, அந்த இஃப்தஅல வந்ததுதான் ஃபஅல.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஃப்தால இருந்து எப்படி இஃப்தாலன்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்க, யுகால் லஹு பாபுல் ஃபிஆல். சுலாசி மஸ்ஜித் ஃபீல் ஃபஅல வந்து பாப் எப்படி இருக்கும்? தஃபீல்னு வந்திருக்கும். இந்த ஃபஅலுடைய தஃபீல் பாப் எப்படி இருக்கும்? ஃபிஆல்னு வரும். எப்படி வரும்? ஃபிஆல். ஃபிஆல். அது உதாரணம் ஹிஸ்ஸாம். இதுக்கு உதாரணம் ஹிஸ்ஸாம். وبيان ذلك اذا كان عينه عين افتعل حرفا. இல்ல இது நிறைய சொல்லணும். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்ல முடிச்சிடலாமா? உங்கள்கிட்ட நேரம் உங்களுக்கு ஆயிடுமோ பாக்குறேன். இருப்பீங்களா பொறுமையா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ணுவோம் உஸ்தாத். நம்ம 3 பேர் தானே இருக்கிறீங்க. என்ன பருவீன்? ஓகேவா? ஓகே உஸ்தாத். பருவீனுக்காக, அலீனாவுக்காக, நுசைஃபா ஒன்னும் சாப்பிட்டதே காணோம். இந்த நுசைஃபாக்காக இப்ப நடத்துறேன். உஸ்தாத் நான் டிராவல் பண்ணோம் உஸ்தாத். நான் லீவ் ஆயிட்டேன். இன்ஷால்லா ரெக்கார்டிங் பார்க்கணும் உஸ்தாத். பாத்தீங்களா ஹலீனா? சரி முடிச்சிடலாம் விடுங்க. ஓகே துவா சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் எத்தனை இல்ல கிளாஸ் இல்ல இருக்கு? உஸ்தாத், நான் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன் உஸ்தாத். நீங்க நடத்துங்க உஸ்தாத். இன்னும் எத்தனை கிளாஸ் இருக்கு? 2 தானே இருக்கு உஸ்தாத். இன்னும் 1 இருக்கு. இன்னும் எத்தனை கிளாஸ்? 1ஆ? இன்னும் 2. சரி அப்பதான் முடிச்சிருங்க. அப்போ பாங்க ஃபஅல வஸன் இது எதுல இருந்து வந்துச்சு? இஃப்தால வந்துச்சு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஃபா கலிமா வந்து அந்த 11 எழுத்தா இருக்கும். அதனால தாவ வந்து என்ன செய்யணும்? ஹர்கத்து, தாவுடைய ஹர்கத்தை நீக்கணும். அப்புறம் தாவ வந்து என்ன செய்யணும்? ஃபா கலிமா மாத்தணும். மாத்தி அதுல இதுதான் பண்ணணும். அப்புறம் வந்து ஹம்சத்துல் வஸில் மக்சூரா கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படி சொல்றாங்கல்ல. இது கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் பாருங்க. பயானி தாலிக் இதுக்கு விளக்கம் பாருங்க. அண்ணா ஹிதாக்கான ஐனு இஃப்தால இதுல வந்து என்னன்னா ஐன் கலிமா பார்க்கணும். தஃபால தஃபால ஃபா கலிமா பார்க்கணும். இதுல வந்து என்னது? இஃப்தால ஐன் கலிமா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஐன் கலிமாவு இதாக்கான ஐன் இஃப்தால இஃப்தாலுடைய ஐன் கலிமா இருந்தால் ஹர்ஃபன் மின் ஹுரூஃபி 11 மதுக்கூரத்தி முன்பு கூறப்பட்ட அந்த 11 எழுத்துக்களில் ஒன்றாக இருக்குமானால், இஃப்தால வஸன்ல ஐன் கலிமா அந்த 11 எழுத்துக்களில், அந்த 11 இருக்குல்ல, தாவன் சான் தாலன் தாலன் தாயின் சீனு தீனு சுவாதான் தோன்றாங்களா, அது அந்த 11 எழுத்துக்கள் ஒன்றாக இருக்குமானால் ஜாஸ ஃபீஹி அதிலே கூடும். எதுல? இந்த ஃபேல்ல கூடும். என்ன கூடும்? நக்லு ஹரக்கத்தி தாயி இஃப்தால. நக்லுனா இடம் மாற்றுவது. நக்லுனா என்னது? இடம் மாற்றுவது. இன்தகல்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினான்னு அர்த்தம். இன்தகல் நான் சொல்றேன். இன்தகல் தூ மின் சென்னை இலா மதுரை அப்படின்னு அர்த்தம். சென்னையில இருந்து மதுரைக்கு நான் இடம் மாறினேன். அதுக்கு இன்தகல்னு சொல்லுவாங்க. அப்ப நக்கல்னா இடம் மாறுவது. அவன் என்ன சொல்றாங்க? அப்ப இஃப்தால வஸன்ல ஐன் கலிமா அந்த 11 எழுத்துக்கள் ஒன்றாக இருந்தால் என்ன செய்யணுமா? அந்த தா இருக்குல்ல, இப்ப இதுலயும் இஃப்தாலன்னு சொல்லி என்ன இருக்கு? தா கலிமா வருதா இல்லையா? இஃப்தால ஐனுக்கு முன்னாடி தா வருது பாருங்க. அந்த தா கலிமாவுடைய ஹரக்கத்தை இடம் மாற்றுவது கூடும். எங்க? இலல் ஃபாயி ஃபா கலிமாவுக்கு. அப்ப இஃப்தால ஃபா கலிமாவுக்கு சுக்குன் தான் இருக்கு. இஃப் நல்லா பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஐன் கலிமா அந்த 11 எழுத்துக்கள் ஒன்னாக இருந்தா அந்த ஐனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாவுடைய ஹரக்கத்தை என்ன செய்யணும்? ஃபா கலிமாவுக்கு மாத்திரணும். இடம் மாற்றம் செஞ்சிடணும். இப்ப எப்படி ஆயிடும்? இஃபத்தஅலன்னு ஆயிடும். அப்படி ஆயிடும். அப்படி ஆயிடுச்சா? ஆன பிறகு இப்ப தாவ வந்து சுக்குன்ல இருக்கா, அந்த தாவ என்ன பண்ணுமா? ஐன் கலிமா மாதிரியே மாத்திரணுமா? அப்படி ஆயிடும். இப்ப தாவ ஐனா மாத்திட்டா எப்படி ஆயிடும்? இப்ப இஃபஅலன்னு இருக்கு, தாவ ஐனா மாத்திட்டா இஃபஅல அப்படி ஆயிடும். இத்காமுஹா ஃபில் ஐனி. அப்ப அந்த தாவ வந்து ஐன் கலிமா மாத்தி ஐன் லெட்டரா மாத்தி என்ன செய்யணும்? அந்த ஐனை இங்க இருக்கக்கூடிய அசல் அந்த ஐன்ல இதுகாம் பண்ணிடணும். பண்ணிட்டா எப்படி ஆயிடும்? சும்மா இஃப்தாத்து ஹம்சத்துல் வஸ்லி. இப்ப இஃபஅலன் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஹம்சா இருக்குல்ல, அந்த ஹம்சா இப்ப தேவையில்லை. அது ஹம்சத்துல் வஸ்ல் தான். ஏன்னா ஃபாக்கு வந்து ஃபத்ஹா இருக்குறதுனாலயா? ஆமா, ஃபா இருக்குல்ல, அதனால இப்ப ஃபால இருந்தே படிக்கலாம் இல்லையா? அது தேவையில்லை. அதனால அதை இஸ்காத்னு கீழே விட செய்யறது. சக்கத்துனா விழுந்தான், இஸ்காத்துனது கீழே விட செய்வது. அப்ப என்ன பண்ணணும்? கீழே தள்ளி விட்டுணும். அதை எதை?
علي حمزة وصلة அந்த ஹம்சாவை தள்ளி விட்டீங்களா? தள்ளி விட்டோம் உஸ்தாத். இப்ப தள்ளி விட்டா எப்படி ஆகிடும்? ஃபயஸீரு ஃபஅல அப்படி ஆகிடும். ஃபஅல. சாதிச்சுன்னா ஆகிவிடும் அர்த்தம். ஃபஅல என்று மாறிவிடும். பிஃபத்ஹில் ஃபாய் ஃபாகளில் ஃபத்ஹை கொண்டு. வஇந்தல் பாதி ஃபிஅல பிகஸ்ரில் ஃபாய். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க ஃபஅலன்னு சொல்லி அதோடைய வசன் இருக்கும். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க ஃபிஅலன்னு இருக்கும். فعل ஃபால தான் நம்ம சொல்றது ஈஸியா இருக்கு. ஃபிஅலன்னா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சில அறிஞர்கள் இந்தல் பாதினா சிலர் இடத்தில் ஃபிஅல பிகஸ்ரில் ஃபாய் ஃபாகளிமா கஸ்ர்கள் ஃபிஅல அப்படி சொல்லி சில அறிஞர் அப்படி சொல்றாங்களாம். சரியா? யார் அந்த அறிஞர்கள்? இந்த ஃபேல் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க. அது யாருன்னு தான் தெரியல. அதுக்கு உதாரணம் பாருங்க. இப்ப இஃப்தஅலங்கிறது இஹ்தஸமன்னு ஒரு ஃபேல் இருக்கு பர்வீன். என்னது? இஹ்தஸம. ஆனா இஹ்தஸம் சொல்லக்கூடாது. ஏன் இஹ்தஸம் சொல்லக்கூடாதுன்னா இந்த இஹ்தஸம்ல சுவாது வந்து ஐன் கலிமா. ஐன் கலிமா வந்து இந்த சட்டத்தின்படி இந்த வழிமுறையின்படி என்ன ஆயிடுச்சு? தாவுடைய ஹரக்கத்தை ஃபாவுக்கு திருப்பி மாத்திட்டு இப்ப தாவ் வந்து ஐனா மாத்தி பிறகு அந்த முதல்ல உள்ள ஹம்சா தூக்கிட்டா என்ன ஆயிடும்? இஹ்தஸம ஹஸ்ஸம்னு ஆயிடுச்சு. அது பாருங்க. ஹஸ்ஸம ஓஹோ தஃபர்ர மின் இஹ்தஸம. இந்த ஹஸ்ஸம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இஹ்தஸம வந்து பிரிந்து வந்ததாகும். கைஃபியத்து தாலிக் இதனுடைய வழிமுறை என்ன? அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்னா அன்ன இஹ்தஸம இஹ்தஸம் என்பது வஸன் இஃப்தஅல. அது இஃப்தஅலுடைய வஸன் ஆகும். ஐனுஹு இஹ்தஸம்ல ஐனுக்கு என்ன இருக்கு? ஸ்வாத் இல்லையா? ஐனுஹு ஸ்வாது. அதனுடைய ஐன் கலிமா ஸ்வாத் ஆகும். வஹு அஹது ஹுரூஃபி 11 மذ்கூரத்தி. அது முன்பு கூறப்பட்ட 11 எழுத்துக்கள். அதனால் ஃபனுகிலத் ஹரக்கத்து தாயி தாவுடைய ஹரக்கத்து இலல் ஃபாயி ஃபாவுக்கு இடம் மாற்றப்பட்டது. இடம் மாற்றப்பட்டு எப்படி ஆயிப்போச்சு? இஹ்தஸம அப்படி பிறகு தா வந்து ஐனை போலவே புரட்டப்பட்டது. எப்படி ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. சும்மா உதுகிமித்து சுவாது ஃபி சுவாதி. பிறகு அந்த சுவாது இந்த சுவாதம் இணைக்கப்பட்டது. இணைச்சு எப்படி ஆயிப்போச்சு? இஹ்தஸம என்று ஆகிவிட்டது. சும்மா ஹம்சத்துல் வஸ்ல். இப்ப ஹம்சத்துல் வஸ்ல் தேவையில்லாதனால அது கீழே தள்ளப்பட்டது. தள்ளப்பட்டதனால் ஃபஸார ஹஸ்ஸம் என்று ஆகிவிட்டது. புரியுதா? குசிரத்தில் ஃபாவு இந்தல் பாதில் ஃபஸார. சில பேரு ஃபாவுக்கு என்ன செய்ய ஹஸ்ஸம் என்று சொல்றாங்க. சரி இப்ப இதுதான் ஃபேல். ஹஸ்ஸம யஹ்ஸிம். இப்ப ஹஸ்ஸம யஹ்ஸிமு ஹிஸ்ஸாமன் ஃபஹுவ முகஸ்ஸிமுன். குஸ்ஸிம யுகஸ்ஸமு ஹிஸ்ஸாமன் ஃபஹுவ முகஸ்ஸமுன். ஹிஸ்ஸிம் அம்ரு வந்து ஹிஸ்ஸிம் வரும். ஹிஸ்ஸிம் லியஹ்ஸிம் யுகஸ்ஸம் வன்னஹிலா தஹ்ஸிம் லா யஹ்ஸிம் லா யுகஸ்ஸம். இதுக்கு என்ன அர்த்தம்னா அதான் சொல்றேன். அதானே கேக்குறீங்க அப்படின்னா? ஆமா உஸ்தாத். தனாஸஉ வ தஜாதலு. தனாஸனா முரண்பட்டான்னு அர்த்தம். என்ன உஸ்தாத்? அந்த மாதிரி வாக்குவாதம் செய்தான்னு அர்த்தம். விவாதம் புரிந்தான். விவாதம் புரிந்தான். ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم يخصمون. வாதம் புரிந்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் புரிந்தார்கள், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? மா யன்துருன இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன். அவங்க ஒரே ஒரு சப்தத்தை மட்டும்தான் அவங்க என்ன செய்தாங்க? பார்த்தார்கள். தாஃபுதுஹும் அந்த சப்தம் அவர்கள் பிடித்து கொண்டது. வஹும் யஹ்ஸிமுன் அவர்களோ தர்க்கித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மறுமைன்னு ஒண்ணு இருக்குதா? சொர்க்க நரகம் ஒண்ணு இருக்குதா? இவர் என்ன உளர்றாரு? இப்படி ஒவ்வொன்றுலாம் தர்க்கம் பண்ணிக்கும் போது என்ன செஞ்சா அல்லாஹ் கோவப்பட்டு ஒரு சப்தத்தை அனுப்பி அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டான்றான் அல்லாஹ். தர்க்கித்தான் அர்த்தம் ஹஸ்ஸமனா. ஓகே சரி அவ்வளவுதான் பர்வீன். அலினா முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாம் அபுவால் ஃபுரும் பார்த்தாச்சு. இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் அபுவால் முல்ஹகாத் மட்டும் பார்க்கணும். எல்லாம் புரிஞ்சிச்சுல பர்வீன்? உஸ்தாத் இன்னும் சாலிஸ் இருக்குல்ல உஸ்தாத்? சாலிஸா? இது அத வந்துச்சுல முல்ஹகாத் தானே? அபுவால் ஃபுருல மொத்தம் 3 பாபு அலினா. ஒண்ணு வந்து என்னது? ஆமா உஸ்தாத். ஒண்ணு என்னது?
இஃபஅல ஃபுசூலு. அப்புறம் இஃபஅல இஃபஅல. அது ஆ. இஸ்ஸம்மல இஸ்தாக்கல. மூணாவது தான் என்னது? ஹஸ்ஸம யஹ்ஸிமு. அஸ்ஸம. அதாவது ஓகே உஸ்தாத். இஃப்தஅல. மூணு வந்துச்சு இதுல. சரி துஆ சொல்லுங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். வலைக்கும் சலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாம் வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.